Hi guys, இந்த வீடியோவில் வந்து நாம் ஸ்ட்ரீம் எடிட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செட் கமாண்ட். ஸோ இது வந்து ஃபில்டர்ஸோடைய கடைசி பார்ட் வீடியோ. ஆக்சுவலாக செட் கமாண்ட் அப்படின்னா ஸோ செட் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரீம் எடிட்டர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ செட்டுக்கு முன்னாடி ஒரு கமாண்ட் இருந்திருக்கு, எட். ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய வெர்ஷன்ஸ் ஆஃப் லினக்ஸில் செட்டுக்கு முன்னாடி இருந்த கமாண்ட் இது எட்னா எடிட்டர். ஸோ ஸ்ட்ரீம் எடிட்டர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கமாண்ட், கொஞ்சம் அட்வான்ஸ்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம். ஸோ செட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு நான் இன்ட்ராக்டிவ் எடிட்டிங் வந்து பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் எடிட் பண்ணோன்னா நம்ம வந்து விம் ஓப்பன் பண்ணுறோம், இல்லைனா லீஃப் பேட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இது வந்து இல்லாமலே நீங்கள் வந்து டைரெக்டாக செட் கமாண்ட் லைன் மூலியமாகவே ஒரு பர்டிகுலர் லைனை வந்து டார்கெட் பண்ணி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், ஆட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து யூஸ்வலாக ஆல்மோஸ்ட் சிமிலர் டு டிஃப் கமாண்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ டிஃப் கமாண்ட் தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து செட்டோடைய சின்டாக்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரீம் எடிட்டர் ஃபஸ்ட் வந்து அதோடைய கமாண்ட் செட். ஸோ செட்டுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு அப்புறமா நாம் வந்து ஒரு பேட்டர்ன் கொடுப்போம். எப்படி நம்ம கிரிப்பில் வந்து பேட்டர்ன் கொடுக்குறோம். ஸோ அதே மாதிரி செட்டில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைலோடைய லைன் நம்பர். ஸோ இது வந்து அட்ரஸிங்கில் பார்க்கலாம் இது. ஸோ அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, சேஞ்ச், ரீப்ளேஸ், நிறைய திங்ஸ். ஸோ இதெல்லாம் நாம் வந்து ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நாம் வந்து ஃபைல் இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ எதர் நீங்கள் வந்து பைப் மூலயமா செட்டுக்கு பாஸ் பண்ணலாம், இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஃபைல்லேருந்து நீங்கள் வந்து இன்புட் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக நான் வந்து ஒரு செட் கமாண்ட் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த ஃபைல் மேலே ரன் பண்ணுறேன்னு காட்டுறேன். cat input.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன் இருக்குது, ஃபிஃப்த் லைன் இருக்குது, சிக்ஸ்த் லைன் இருக்குது. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வழக்க போல் நான் கேட்குறேன். அதுக்கப்புறமா ஓகே ஐ வில். உங்கள் ரியாக்ஷன் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி தான் இருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட் கமாண்ட் செட். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த அட்ரஸ் அண்ட் ஆக்ஷன் செக்ஷனில் ஃபஸ்ட்டு லைனை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1p. ஸோ p வந்து ஆக்சுவலாக ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு லைனை வந்து பிரிண்ட் பண்ணணும் input.txtலேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஃபஸ்ட் லைன் வந்து ரிப்பீட்டாக இருக்குது. ஸோ யூஸ்வலாக செட்டோடைய பிஹேவியர் எப்படின்னா, ஸோ மேபி ஒரு ப்ரீவியஸ் கமாண்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் cat input.txt இதை வந்து நான் வந்து செட்டுக்கு பாஸ் பண்ணேன்னா input.txt வந்து 1 by 1 லைன் பை லைன் வந்து செட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். அதாவது இந்த பர்டிகுலர் அவுட்புட்டில் லைன் பை லைனாக செட்டுக்கு வந்து இன்புட்டாக போகும். ஸோ அப்போ வந்து செட் வந்து இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் காம்பனண்ட்டில் என்ன இருக்குது, 1p. ஓகே, நான் ஃபஸ்ட்டு லைனை வந்து ஒரு தடவை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நாம் வந்து செட் வந்து இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஸோ செட் வந்து அந்த ஃபஸ்ட் லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற லைன்ஸ் எல்லாம் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் இங்கே வந்து பார்க்க போகிறோம், செட் 1p. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் லைனில் என்ன இருக்கோ அது வந்து அப்படியே இங்கே வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2p கொடுத்தேன்னா செகண்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து கிரெப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் லைன் நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் செட்டில் வந்து அந்த பர்டிகுலர் லைன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா லைன்ஸும் நம்மளுக்கு வந்து ரிட்டர்னில் வந்திருக்கு. ஸோ செட் வந்து பேசிக்காக எல்லா லைன்ஸும் பை டிஃபால்ட் உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ டூப்ளிகேட்டாக உங்களுக்கு ஒரு லைன் வந்து எது மேட்ச் ஆகுதோ அது வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு -n ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ -n வச்சு நீங்கள் வந்து சப்ரஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து சேம் கமாண்டுக்கு கொடுக்குறேன். ஸோ 2p input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரெப்போடைய பிஹேவியர் வந்து வந்திருக்குங்க. ஸோ அதாவது செகண்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நான் வந்து 1p ஃபஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது எல்லா லைன்ஸும் பிரிண்ட் பண்ணாமல் டூப்ளிகேட்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் மேட்ச் ஆகிற லைன் மட்டும் வந்திருக்கு. ஸோ இது வந்து பிரிண்டிங் பிஹேவியர். ஸோ இது வந்து அட்ரஸிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தோம். இது வந்து லைன் பேஸ்ட் அட்ரஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் கமெண்டில் ஒரு பர்டிகுலர் லைன் நம்பரை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கு முன்னாடி நம்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைன் பேஸ்ட் அட்ரஸிங். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மல்டிபிள் லைன்ஸ் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 and
3 கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் 1 to 3 வந்து வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 to 5 பிரிண்ட் பண்ணணும், 5th லைன் மட்டும் வந்திருக்கு. ஆனால் நான் எண்ட் ஆஃப் தி லைன் மட்டும் பிரிண்ட் பண்ணோன்னா நான் வந்து டாலர் யூஸ் பண்ணேன். ஏற்கனவே விம்ல ரிஜெக்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கேன், டாலர்னா எண்ட் ஆஃப் தி லைன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ செட்டில் வந்து பேசிக்காக நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸை கம்பைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எய்தர் செமிகோலன் கொடுத்துட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து -E ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ -E ஆப்ஷன்ஸ்க்கு நான் அப்புறமா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1p செமிகோலன் கொடுக்குறேன் 3p. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் அண்ட் தேர்ட் லைன் வந்து பிரிண்ட் இருக்குது. ஸோ இது நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து காமா கொடுத்துட்டு ஃபஸ்ட் லைன் அண்ட் 5th லைன் மட்டும் வேணும்னு நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஆனால் அது தான் நடக்காது, ஏன்னா பை டிஃபால்ட் அது வந்து ரேஞ்சாக தான் ஒர்க் ஆகும். ஸோ கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து லைன் பேஸ்ட் அட்ரஸிங் வந்து பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து -F ஆப்ஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ் கிரெப்புக்கு நாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், -E ஆப்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன், -F ஆப்ஷன் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி செட்டில் கூட உங்களுக்கு -E ஆப்ஷன், F ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ E ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 லைன்ஸை பிரிண்ட் பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து பண்ணலாம். ஸோ -F ஆப்ஷன் வந்து யூஸ்வலாக ஒரு பர்டிகுலர் ஃபைல் நம்பர், ஒரு ஃபைல்லேருந்து நாம் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸ்பிரஷன்ஸை வந்து எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேஷன்ஸ். ஸோ operations.txt அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் வந்து 3pயை பிரிண்ட் பண்ணணும், அதாவது தேர்ட் லைனை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து -F operations.txt இதை வந்து நான் வந்து input.txt அப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் வந்து பிரிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நீங்கள்லாம் operations.txt அப்படிங்கிற ஃபைலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வந்து -F ஆப்ஷன் கொடுத்து அந்த பர்டிகுலர் ஃபைலில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து லோட் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்புட் ஃபைலுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து -F ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்ட். ஸோ லைன் பேஸில் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து லைன் நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் பேஸில் வந்து நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது பேக்வேர்ட் ஸ்லாஷ். ஸோ இப்போ வந்து input.txt. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் வந்து லைன் நம்பர்ஸை வச்சு பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து நாம் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட், ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை வச்சு நாம் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ sed-n. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்லாஷை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் இருந்துச்சுன்னா நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ பி வந்து இங்கே வரும். ஸோ பேசிக்கலாக லைன் பேஸ்ட் அட்ரஸிங்கில் லைன் நம்பர் இங்கே இருக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் அட்ரஸிங்கில் நம்ம வந்து கான்டெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லாஷ்குள்ளே வந்து அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் பிரிண்டாக இருக்குது, ஏன்னா -N ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் வேர்டை வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து லைன் நம்பர்ஸில் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து மல்டிபிள் லைன் நம்பர்ஸ் வந்து கொடுக்கணுன்னா செமிகோலன் கொடுக்கணும். அதாவது 1 செமிகோலன் 2 3 இல்லைனா ஒரு ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து காமா கொடுத்து 5 கொடுத்தீங்கன்னா 5 லைன்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் அட்ரஸிங்கில் நீங்கள் வந்து இதை வந்து எப்படி பண்ணுவீங்க? ஸோ இதுக்கு நீங்கள் வந்து காமா ஆப்ஷன் கொடுக்கணும். காமா ஆப்ஷன் கொடுத்துட்டு இன்னொரு கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வில் அப்படிங்கிற வேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் 2 எக்ஸ்பிரஷனும், அதாவது 2 மேட்ச் ஆகிற லைன் வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மல்டிபிள் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே லைனில் கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் காம்பினேஷன் ஆஃப் லைன் பேஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் அட்ரஸிங் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஃபஸ்ட் லைன் அண்ட் இந்த பர்டிகுலர் வேர்டு மேட்ச் ஆகிற லைன்ஸ் வந்து எனக்கு வந்து அவுட்புட் வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட் லைன்லேருந்து அந்த பர்டிகுலர் மேட்ச் சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த கடைசி லைன் ஓகே ஐ வில் அது வந்து பிரிண்ட் ஆகவே இல்லை, ஏன்னா சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நான் அதே இங்கே 3n கொடுத்தேன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 3லேருந்து இந்த பர்டிகுலர் பொசிஷன் மட்டும் வரும். ஸோ ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம $3 to $1 யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். ஸோ லைன் பேஸ்ட் பார்த்தாச்சு, கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ ஆக்ஷன்ஸில் வந்து பிரிண்ட் பார்த்துருக்கோம்.
ஸோ முக்கியமாக நான் வந்து ரைட் வந்து ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செட் -n நான் வந்து சேம் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுறேன். சப் அதுக்கப்புறம் ஸோ இதில் பிரிண்ட்டுக்கு வந்து நாம் வந்து பி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் லைன் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லைனை வந்து நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணணும். ஸோ டபிள்யூ ஆப்ஷன். ஸோ டபிள்யூ new.txt. ஸோ cat new.txt. ஸோ இந்த மாதிரி மேட்ச் ஆகிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் புது ஃபைலுக்கு வந்து ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து சிம்பிள் ரீடைரக்ஷன் கூட பண்ணலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நீங்கள் வந்து ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் எழுதும் போது இது கொஞ்சம் ரீடபிளாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் வந்து ஆக்சுவல் எடிட்டிங்க்கு வரலாம். ஸோ மெயின் செட்டோடைய மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டு எடிட்டிங் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து இன்சர்ட். ஸோ இன்சர்ட்க்கு வந்து நாம் வந்து ஐயை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு input.txt வந்து கேட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு லைனில் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரை இன்சர்ட் பண்ணணும், இல்லைன்னா செகண்ட் லைனில் வந்து நான் வந்து பர்டிகுலர் கேரக்டரை வந்து இன்சர்ட் பண்ணணும், ஆர் வேர்ட் சென்டென்ஸ் வாட் எவர். ஸோ செட் ஆக்ஷன் காம்பனண்ட். ஸோ இங்கே வந்து பர்டிகுலர் லைன் நம்பர் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் லைன் நம்பர் அண்ட் -i ஃபார் இன்சர்ட் அந்த பர்டிகுலர் வேர்ட் இன்சர்ட்டட். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் வந்து இன்சர்ட்டட் அப்படிங்கிற வேர்டு வந்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் செகண்ட் லைன் ஆர் தேர்ட் லைன் ஆர் ஃபோர்த் லைன் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் லைனில் வந்து இன்சர்ட்டட் அப்படின்னு வரும். ஸோ இது தான் -i. ஸோ ஐயை வச்சு நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ அப்பண்ட். ஸோ உங்களுக்கே தெரியும் அப்பண்ட் என்னன்னா ஒரு பர்டிகுலர் லைனுக்கு அப்புறமா நாம் வந்து அப்பண்ட் பண்ணுறோம். ஸோ at input.txt செட் ஆக்ஷன் காம்பனண்ட். ஸோ இங்கே வந்து தேர்ட் லைனுக்கு அப்புறமா நான் வந்து அப்பண்ட் பண்ணுறேன். ஸோ appended input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனுக்கு அப்புறமா அப்பெண்ட் இருக்கு, நான் இங்கே வந்து நியூ லைன் இருக்கேன். ஸோ appended. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லைனுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அப்பெண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் லைனாக. ஸோ சி. ஸோ cat input.txt செட் 3c நான் வந்து தேர்ட் லைனை வந்து சேஞ்ச் பண்ணணும். 3 changed input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 3 changed அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 தேர்ட் லைன் அப்படின்னு இருக்குது. ஏன்னா தேர்ட் லைனை நாம் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டி. ஸோ டி ஏன்னா டிலிஷன் உங்களுக்கே தெரியும். ஸோ செட் at input.txt. ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் ஃபிஃப்த் லைனை வந்து டெலிட் பண்ணணும். ஸோ செட் டி. ஆக்சுவலாக டெலிஷனுக்கு நீங்கள் அந்த வேர்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ input.txt. ஸோ அந்த பர்டிகுலர் லைனை வந்து டெலிட் ஆகிடுச்சு, ஃபிஃப்த் லைன் வந்து இல்லை. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆக்சுவல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம். இன்சர்ஷன், அப்பெண்ட், சேஞ்ச், delete. மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து சப்ஸ்டிடியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நான் விம் யூஸ் பண்ணும்போது ஹேக் தி பாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. விம்மில் வந்து பயங்கரமாக நான் சப்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ cat input.txt. ஸோ சப்ஸ்டிடியூஷனுக்கு சின்டாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு விம் யூஸராக இருந்திருந்தால் ஸோ சப்ஸ்டிடியூஷனுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா இங்கே பேட்டர்ன் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஓல்டு பேட்டர்ன், இங்கே வந்து நியூ பேட்டர்ன். ஸோ எங்கெங்கே இந்த பர்டிகுலர் ஓல்டு அப்படிங்கிற வேர்டு இருக்கோ ஸோ அந்தந்த இடத்துல அந்த பர்டிகுலர் நியூ அப்படிங்கிற டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ செட் நான் வந்து சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எஸ் ஆரம்பத்தில் இருக்கும். ஸோ யூஸ்வலாக ஆக்ஷன் காம்பனண்ட் எப்போவுமே கடைசியில் இருக்கும். அதாவது பிரிண்ட் எல்லாம் எப்படி பார்த்துருப்போம். பட் இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் காம்பனண்ட்க்கு இதுவே ஆக்சுவலாக ஒரு சின்டாக்ஸ், இந்த 3 ஸ்லாஷஸ் வந்து ஒரு சின்டாக்ஸாக இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேணும்னா லைன் நம்பர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அப் டு 1 to 3 லைன்ஸ் மட்டும் தான் சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் நான் வந்து சப் அப்படிங்கிற வேர்டை அன்சப் அப்படின்னு மாற்ற போகிறேன். ரொம்ப தப்பான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டானோ. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்னு இருந்தது, ப்ளீஸ் அன்சப்ஸ்கிரைப்னு ஆகிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சொல்கிறதுக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி செட் -s வச்சு நீங்கள் வந்து
நிறைய ரெஜெக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வில் நாட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வில் இருந்துச்சு, அங்கே ஐ வில் நாட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ டாட் ஸ்டார், ஸோ அது வந்து வில் நாட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வில் நாட்க்கு அப்புறமா ஒரு ஸ்மைலி இருந்துச்சு, அது வந்து இங்கே இல்லை. ஸோ ரெஜெக்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அடித்து தள்ளலாம் இந்த சப்ஸ்டிடியூஷனில். ஸோ ஆக்சுவலாக இது வந்து கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச், அதாவது ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை மேட்ச் பண்ணி நாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் லைன் நம்பர்ஸை வந்து நாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் இன்புட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல லைன் வந்து இருக்குது, லைன் எல்லாமே லோவர் கேபிட்டல்ஸில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் அப்பர் கேப்ஸ்க்கு மாற்றணும். ஸோ லைன் வந்து நான் வந்து லைனுக்கு மாற்றணும். அது அப் டு 3 லைன்ஸ் மட்டும் தான் மாற்றணும், 1 to 3 லைன்ஸ். ஸோ லைன் டு லைன் input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் லைன் மட்டும் தான் கேபிட்டல்ஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும், வேறு எதுவுமே எக்ஸ்சேஞ்ச் ஆகலை. ஸோ பேசிக்கலாக நீங்கள் வந்து இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. பர்டிகுலர் சப்ஸ்டிடியூஷனுக்கு நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸை வந்து பாஸ் பண்ணலாம் இந்த ஆக்ஷனுக்கு. ஸோ சப்ஸ்டிடியூஷனுக்கு செப்பரேட்டாக ஃப்ளாக் இருக்குது, ஜி அப்படிங்கிற ஃப்ளாக் இருக்குது. ஸோ ஜி அப்படிங்கிற ஃப்ளாகை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ஃபைலில் எல்லா இடத்துல கம்ப்ளீட் ஃபைலில் எங்கெங்கே லைன் என்ன இருக்கோ எல்லாமே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஜி கொடுக்கலன்னா வெறும் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நீங்களே பாருங்கள், இது ஆக்சுவலாக ஒரே லைனில் ஒரே ஒரு லைன் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறதுக்கு இன்னொரு லைன் அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ லைன். ஸோ இப்போ வந்து கேட் input.txt. ஸோ இப்போ வந்து நான் செட் சப்ஸ்டிடியூஷன் லைன் குளோபல் ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணல. ஸோ input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் லைனில் வெறும் ஃபஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் கேபிட்டல்ஸ்க்கு மாறி இருக்கு, மீதி எதுவுமே மாறல. அது ஏன்னா நான் வந்து குளோபல் ஸ்விட்ச் வந்து யூஸ் பண்ணல. ஸோ குளோபல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணணும். ஸோ குளோபல் யூஸ் பண்ணோன்னா அந்த பர்டிகுலர் லைனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து லிமிட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப் டு ஒரு பர்டிகுலர் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து லிமிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2, சாரி அந்த பர்டிகுலர் லைன் நம்பர் இது. ஃபார் எக்ஸாம்பிள் 1,4 அங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 4 லைன்ஸ். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்ணலாம். ஒரு கான்டெக்ஸ்ட் பேஸ்டாக இருக்கட்டும், ஒரு லைன் பேஸ்ட் அட்ரஸிங் மோடை வச்சு நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் பார்த்தாச்சு. ஆனால் இன்னொரு ஃப்ளாக் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ சப்ஸ்டிடியூஷனில் ஆக்சுவலாக ஐ ஃப்ளாக் இருக்குது, கேஸை வந்து இக்னோர் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லைன் இருக்குது. ஸோ இந்த லோவர் லைன் அப்படிங்கிற வேர்டு இருந்தால் மட்டும்தான் இந்த கேபிட்டல் லைன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து எல்ஐ கேபிட்டல் என்இ இருந்துச்சுன்னா அது வந்து சேஞ்ச் ஆகுது, ஏன்னா நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் சென்சிட்டிவில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணுன்னா ஐ ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் லைக் எப்படி நான் கிரிப்பில் சொன்னேனோ அதே மாதிரி தான். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு யூஸ் ஆக போகிற ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் வந்து இன்லைன் எடிட்டிங். ஸோ செட்டில் இம்பார்ட்டன்ட் பகுதி வந்து இன்லைன் எடிட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து F&I ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக செட்டோடைய மேன் பேஜஸ் பார்த்தாலே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆப்ஷன்ஸு. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயும் சொல்லிட்டேன், எஃப்பும் சொல்லிட்டேன். ஸோ ஐ வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் நான் வந்து ஐயை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ கேட் input.txt. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கமெண்ட்ஸும் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் டெர்மினல் அவுட்புட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரீடைரக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ரீடைரக்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைல் பண்ணணும். இல்லைனா W அப்படிங்கிற ஆக்ஷன் லெட்டரை வச்சு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஒரு புது ஃபைல் க்ரியேஷனில் தான் இருக்குது. வாட் இஃப் நான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலையே எடிட் பண்ணணும். ஸோ இந்த ஃபைலை நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு நான் வந்து யூஸ்வலாக நான் விம்முக்கு போய் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ விம்முக்கு போகணும், எடிட் பண்ணணும், இதை நான் ஃபிட் பண்ணணும், இது ஒரு பெரிய தலையெழுத்து. ஸோ இதை வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்டு நான் வந்து unsubscribe வேறு எக்ஸாம்பிளாக கிடைக்கல எனக்கு செட் -i ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அந்த பர்டிகுலர் சப்ஸ்டியூஷனை பர்மனெண்ட்டாக அந்த ஃபைலில் ப்ரிசர்வ் பண்ணுறேன். ஸோ சப் அப்படிங்கிற வேர்டை unsub அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஸோ unsub input.txt. ஆக்சுவலாக அவுட்புட் எதுவுமே வரல, ஏன்னா அது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. cat input.txt இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் unsubscribe. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஹேக் த பாக்ஸ் பண்ணும்போது சில சமயம் நான் வந்து டெர்மினலில் அப்டேட்டே பண்ண மாட்டேன், ஐ மீன் அப்கிரேட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி டைமில் விம் எல்லாம் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ வந்து இன்லைன் எடிட்டிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்லைன் எடிட்ஸ். ஸோ இதோட நான் வந்து செட் ஃபில்டர்ஸ் என்டையர் ஃபில்டர் எபிசோட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷெல் ஸ்கிரிப்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.